மகனுக்கு சிஎஸ்டி வெஸ்லி குருசரத்தின் உறுப்பினர். இது என்னுடைய மகன் கிறிஸ் ஜாய்சன். ஏற்றால் 8 மாதத்துக்கு முன்பாக மரணப்படுக்கையில் 8 நாள் இருந்தால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இவனுக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில் டெங்கு ஃபீவர் வந்தது. இவனை நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இவனுடைய பிளேட்லெட் லெவல் நார்மலாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது 1.5 lakhs to 4 lakhs இருக்க வேண்டும். என் மகனுக்கோ 11,000 என்ற நிலை வந்து நின்றுவிட்டது. என்னுடைய லிவர் சுத்தமாக செயல்படவில்லை, கிட்னியும் நின்று போய்விட்டது. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இவன் கிடைப்பது நிச்சயம் உறுதி இல்லை என்ற நிலைமையிலே எனக்கு ட்ரீட்மெண்ட் வைத்திருந்தார்கள். நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தோம், வேதனையோடு இருந்தோம். அந்த சாயங்காலம் என் திருச்சபை சேர்ந்த ஒரு சகோதரி அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார்கள், பிரதர் வெஸ்டி ஸ்டாடியம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறார் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் பிரதரை பற்றியோ பிரதர் ஊழியத்தை பற்றியோ பிரதரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அவர் சொன்ன சில நேரத்திலே அண்ணன் அவர்கள் வந்து என்னை தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினார்கள். என் மனைவிக்கு நான் என் மனைவி அவருடைய ஜபத்தை எங்கள் காது வைத்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஜபம் செய்து முடித்து விட்டார். அது 3/10/2013 அவனுடைய லிவர் அந்த தினத்தில் ஃபங்க்ஷன் செய்ய ஆரம்பித்தது. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 12,000 என்ற லெவல் இருந்த அவனுடைய லிவர் என்சாம் லெவல் அந்த 8,000 என்ற ரிவர்ஸ் ஆகி வந்தது. நான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ஊக்கமாற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அங்கு நடந்தது. அந்த கடந்த 8,000 என்ற லிவர் என்சாம்கள் 200 என்ற நிலைமைக்கு வந்து நின்றுவிட்டது. மிகப்பெரிய காரியம் கடவுள் இறங்கிவிட்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு மீண்டும் எனக்கு திருச்சபை சகோதரி அன்னை அறிமுகப்படுத்த தொலைபேசி சொன்னார். எனக்கு பிரதர் ஸ்டாண்டி ஒரு போன் பண்ணி பேசினார். மிகுந்த இக்கட்டுக்கு மத்தியிலே பிள்ளையை திருப்பி தெரியும் என்று அண்ணன் சொன்னதாக சொன்னார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். வாக்கின்படியே அன்று முதல் என் மகன் சுகப்பட ஆரம்பித்து விட்டார். பிலிப்பியர் 2:27 வசனம் எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். அன்றிலிருந்து அவன் சொல்லப்பட ஆரம்பித்தான். கிட்னிலே கிரியாட்டின் லெவல் 0.6 தான் இருக்க வேண்டும். என் மகனுக்கு 10 டயாலிசிஸ் பண்ண பிறகும் அது 0.32 என்ற அளவிலே இருந்தது. மிகுந்த டாக்டர்களால் குழப்பிக் கொள்வித்தார்கள். லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னி உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது என்று மிகுந்த நேரத்தில் இருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் தேவன் இறங்கிவிட்டார்கள் நம்பிக்கையிலே சந்தோஷத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். சரியாக 48 மணி நேரத்திலே இந்த கிட்னியும் செயல்பட்டு எக்ஸாக்டா 0.6 இருக்க வேண்டிய அளவுக்கு அந்த கிரியாட்டின் லெவல் வந்து நின்றது. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். இவனுக்காக ஜெபம் செய்த அண்ணனவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்போது என் மகன் உயிரோடு முன்பாக ஸ்டார்ட் செய்தது தேவனுடைய சுத்த கிருபை. நான் அவர் நம்பினேன், அவர் வார்த்தையை விசுவாசித்தேன். அது மாத்திரமில்லை, இதுக்கு பிறகு அவன் பெட்சோர் வந்து அவனுடைய பம்புல 3 ஆபரேஷன் செய்தார்கள். 3 ஆபரேஷன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி கூட செய்துவிட்டார்கள். ஆபரேஷன் பிறகு அந்த வலதுகால் மூலம் நடக்க முடியாத நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. ஃபுட் டிராப் என்று சொல்வார்கள். இந்த பாதம் நிற்காமல் தொங்கிவிடும். மிகவும் பரிதாபமான சூழ்நிலை மகன் இருந்தார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். தேவன் அதையும் குணப்படுத்தி இப்போது அவன் அந்த காலிலிருந்து சுகம் பெற்று வருகிறான். அதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் என் மகன் நடக்கவும் பள்ளிக்கு செல்லவும் எல்லா காலையும் செய்யக்கூடியாக தேவன் அனுப்பம் செய்கிறார். தேவனுக்கே மகிமை ஸ்தோத்திரம் என்றும் எல்லாருக்கும் உண்டாவதாக.